ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு எள்ளு, வால்நட், பிஸ்தா, சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், மெயினாக டேட்ஸ், கேஷ்யூ நட், கொஞ்சமாக கசகசா, உலர் திராட்சை, பாதாம், அதோட அத்திப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது கூடவே வேறு ஏதாச்சும் நட்ஸ் வேணும்னாலும் நாம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு கப் பாதாம் எடுத்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கப் முந்திரி சேர்த்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்லையே முந்திரியும் பாதாமும் சேர்க்கும்போது முந்திரி ஈஸியாக வறுத்துரும், பாதாம் அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகாது. அதனால் கொஞ்சம் டைம் விட்டு இந்த மாதிரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிஸ்தா ஒரு கப் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரத்தில் கெட்டு போகாது, கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். வால்நட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா வால்நட் சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி திகட்டும். அடுத்ததாக சியா சீட், பம்கின் சீட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எள்ளு சேர்த்து எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கசகசா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே 4 அத்திப்பழம், கருப்பு திராட்சை 1 கப், சாதாரண உலர் திராட்சை 1/2 கப் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச கசகசா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லட்டுவாக மாற்ற ஒரு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு டேட்ஸ் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸை சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி வராது, கொஞ்சம் இலகி வரும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே நாம் லட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு. இந்த டேட்ஸ் மிக்சரை எடுத்து நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். நாம் ஏற்கனவே திராட்சை எல்லாமும் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். இப்போ டேட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இதுவே போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெடி. ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.